வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட எஸ்ஐ தேர்வு முடிவுகளுக்காக நீங்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்வு எழுதி முடிச்சிட்டு உங்க மதிப்பெண்களை வச்சு அடுத்தது என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த யூடியூப் காணொளி ஒரு ஒரு முற்றிலும் வேற ஒரு கதையை சொல்லுது. ஆமா. அது என்னன்னா, இந்த தேர்வு வெறும் அறிவுக்கான போட்டி இல்ல. இது மன உறுதிக்கும் உடல் தகுதிக்குமான ஒரு பெரிய மாரத்தான்குது. கரெக்ட். எழுத்துத் தேர்வுல வாங்கின மார்க் ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான். உண்மையான போட்டி இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அந்த போட்டியில எப்படி ஜெயிக்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. நிச்சயமா. குறிப்பா அந்த வருஷ வினாத்தாள் ரொம்பவே கடினமா இருந்ததா ஒரு பேச்சு இருக்கு. ஆமா, எல்லாரும் அதான் சொல்றாங்க. அதனாலேயே பலருக்கும் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் ஏன் குறைய வாய்ப்பு இருக்கு, அடுத்து நீங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ரொம்ப விரிவாவே பார்க்கலாம். சரி, அப்ப முதல்ல உடனடியா செய்ய வேண்டிய விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தேர்வு முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த கிரேஸ் மார்க்ஸ் பத்தின எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இது சம்பந்தமா அந்த காணொளியில என்ன சொல்றாங்க? அதுல சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுமார் 6ல இருந்து 8 கேள்விகளுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 6ல இருந்து 8 கேள்விகளுக்கா? ஆமா. குறிப்பா சைக்காலஜி பகுதியில இருந்த ரீசனிங் கேள்விகள்ல சில மொழிபெயர்ப்பு பிழைகள் இருந்ததா சுட்டிக்காட்டப்படுது. அதே மாதிரி பொது அறிவு பகுதியில ரயில்வே ட்ராக், சிக்கிம் மேகாலயா சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? அது என்ன? சும்மா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த கிரேஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க விடை குறிப்ப சேலஞ்ச் செஞ்சே ஆகணும்னு அந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓஹோ, நாமளா போய் கேட்கணுமா? ஆமா. இதுக்கு கடைசி நாள் நாளைக்கு. அதாவது ஜனவரி 21, 2026. என்னது? நாளைக்கு தானா? அப்போ டைமே இல்லையே. ஆமா. அதனால தான் சொல்றேன். நீங்க உங்க கோரிக்கைய உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அனுப்பணும். இத நீங்க செய்ய தவறுனா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில மதிப்பெண்களை நீங்க இழக்க நேரிடலாம். சோ கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்காதீங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். அப்போ ரிசல்ட்ஸ் எப்போ வரும்? அடுத்தடுத்த கட்டங்கள் எவ்வளவு வேகமா நடக்கும்? ஏன்னா நிறைய பேர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருவித பதற்றத்துல இருப்பாங்க. பதற்றம் தேவையே இல்ல, ஆனா வேகம் ரொம்பவே தேவை. ஏன்னா எல்லாமே ஜெட் வேகத்துல நடக்க போகுது. அப்படியா? இந்த காணொளியில இருக்கிற கணிப்புப்படி தேர்வு முடிவுகள் ஜனவரி 20லிருந்து 25ஆம் தேதிக்குள்ளேயே வரலாம். அதைத் தொடர்ந்து பிசிக்கல் டெஸ்டுக்கான அழைப்பு ஜனவரி நடுப்பகுதியிலேயே வரலாம். பிப்ரவரி மாசத்துக்குள்ள பிசிக்கல் டெஸ்டை நடத்தி முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ மார்ச் மாசத்துல அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கையில கிடைக்குமா? ஏன்னா வரப்போற தேர்தல்களுக்கு முன்னாடி போஸ்டிங் போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கே, அது உண்மையா? ஆமாம், அந்த பேச்சுக்கு வலுவான காரணம் இருக்கு. மார்ச் மாசத்துக்குள்ள தேர்தல்களுக்கு முன்னாடியே பணி நியமன ஆணை வழங்க 90% வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது. 90% வாய்ப்புங்கிறது ரொம்ப உறுதியான கணிப்பா இருக்கே. பொதுவா அரசு தேர்வு நடைமுறைகள்ல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுமே. இவ்ளோ வேகமா நடக்கும் என்பதற்கு ஆதாரம் ஏதாவது சில சக்தி குறிந்த காரணங்களை குறிப்பிடுகிறதா? இருக்கு. அதனால தான் இந்த வேகம். ஓ, இது தேர்வர்களுக்கு ஒரு வகையில நல்ல விஷயம்தான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தயாராகிறதுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இங்கேதான் இந்த அலசலோட மிக முக்கியமான இடத்துக்கே வரும்னு நினைக்கிறேன். அதாவது எழுத்துத் தேர்வுல அதிக மார்க் வாங்கிட்டோம், இனி எல்லாம் சுபம்னு யாராவது நினைச்சா அதுதான் அவங்க செய்யற பெரிய தவறா இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இது பலரோட கணக்குகளை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். உங்க வேலையை தீர்மானிக்க போற மிக மிக முக்கியமான கட்டம்னா அது உடல் தகுதி தேர்வு தான். எழுத்து தேர்வுங்கிறது ஒரு ஒரு தகுதி சுற்று மாதிரி தான். ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி. ஆமா. மொத்தமுள்ள 1299 காலி பணியிடங்களுக்கு 1.5 என்ற விகிதத்துல சுமார் 6500 பேரை அடுத்த கட்டத்துக்கு அழைப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு. சரி. அங்க உயரம், மார்பளவு அளந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்கும். ஓட்டம், நீளம் தாண்டுதல், அப்புறம் ஆண்களுக்கு கயிறு ஏறுதல், பெண்களுக்கு த்ரோபால்னு நடக்கும். இதுல கயிறு ஏறுதல் பத்தி ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது போன வருஷங்கள்ல நடந்த சில சம்பவங்களை இந்த ஆதாரம் சுட்டிக்காட்டுதாமே. ஆமாம், இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடந்த தேர்வுகள்ல எழுத்து தேர்வுல ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்கினவங்க கூட ஐயோ, ஆமா, கயிறு ஏறுதல் நிகழ்வுல ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணி மொத்தமா வேலையை இழந்திருக்காங்க.
வெறும் 1/2 இன்ச் 1 இன்ச் வித்தியாசத்துல அவங்க கனவு களைஞ்சு போயிருக்கு. என்ன சொல்றீங்க? இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல முறை நடந்திருக்கு. அதனால எழுத்துத் தேர்வு மதிப்பெண் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம், ஆனா அதுவே இறுதியான வெற்றின்னு நினைக்கவே முடியாது. எழுத்துத் தேர்வு மதிப்பெண்ணையும் உடல் தகுதி தேர்வு மதிப்பெண்ணையும் சேர்த்து தான் நேர்காணலுக்கே கூப்பிடுவாங்க. கேட்கும்போதே பதற்றமா இருக்கு. பல மாசம் படிச்சு தேர்வுல நல்லா பண்ணிட்டு அந்த கடைசி நேரத்துல ஒரு சின்ன பிழையால எல்லாம் கைவிட்டு போறது எவ்ளோ வேதனையா இருக்கும். அப்போ இதுல இருந்து தேர்வர்கள் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அவங்க உடனடியா என்ன செய்யணும்? ஆதாரம் சொல்ற ஒரே ஒரு விஷயம், உடனடியா பயிற்சியை தொடங்குங்க. ம் ஆனா வெறும் ஓட்டப்பயிற்சி மட்டும் பத்தாது. கயிறு ஏறுதல்ல தான் பலரும் கோட்டை விடுறாங்க. இதுக்கு கைகளின் பலத்தை மட்டும் நம்பினா போதாது. கால்களை பயன்படுத்தி உடலை மேலே ஏத்துற லாக் டெக்னிக்கை கத்துக்கணும். ஓ, அந்த டெக்னிக் ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப்ல இத சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் இருக்கு. அத பார்த்து அந்த டெக்னிக்கை கத்துக்கோங்க. இது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும், சக்தியும் சேமிக்கும். அதே மாதிரி நீளம் தாண்டுதலுக்கு முன்னாடி முறையான வார்ம் அப் செய்யலைனா தசைப்பிடிப்பு ஏற்பட்டு மொத்த வாய்ப்பும் போயிடும். கரெக்ட். எழுத்துத் தேர்வுக்கு எப்படி நேரம் கம்மியா இருந்ததோ அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் 1 மாசம்தான் டைம் கிடைக்கும். நிச்சயமா. அதிலும் இந்த வருஷம் உடல் தகுதி தேர்வு இன்னும் முக்கியமானதா மாறுது. ஏன்னா ஆதாரம் சொல்றத பார்த்தா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா உடல் தகுதி தேர்வுக்கு தகுதி பெறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும், போட்டி இன்னும் கடுமையாகும். சரி, அப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த கேள்விக்கு வருவோம். கட் ஆஃப் ஏன் குறையும்னு இந்த ஆதாரம் சொல்லுது? இதுக்கு 3 முக்கிய காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதல் மற்றும் மிக அடிப்படையான காரணம் வினாத்தாளின் கடினத்தன்மை. ம் இந்த வருஷ வினாத்தாள ஒரு ட்ரேட்மார்க் வினாத்தாள்னு அந்த காணொளியில வர்ணிக்கிறாங்க. அதாவது இனிவரும் காலங்கள்ல எஸ்ஐ தேர்வு இப்படிதான் இருக்கும்னு ஒரு அளவுகோலை நிர்ணயிச்ச மாதிரி இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எந்த பகுதி குறிப்பா தேர்வர்களுக்கு சவாலா இருந்துச்சு? 2 பகுதிகள். முதல்ல சைக்காலஜி பகுதி. அதுல வந்த ரீசனிங் கேள்விகள் 2018 தேர்வு வடிவத்தை அப்படியே பின்பற்றி கேட்கப்பட்டதால சமீபத்திய தேர்வுகளுக்கு தயாரான பலருக்கும் அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஓஹோ. அதனால நேர மேலாண்மை பண்றது பெரும்பாடா ஆகிடுச்சு. பலரும் தெரிஞ்ச கேள்விகளை கூட விட்டுட்டு வர வேண்டிய நிலைமை. அடுத்து பொது அறிவு பகுதி. அதுல வேதியியல் கேள்விகள் சிலது கெமிஸ்ட்ரியில டிகிரி முடிச்சவங்களே யோசிச்சு பதில் சொல்ற அளவுக்கு கடினமா இருந்ததா சொல்றாங்க. அப்படியா? அவங்க ஒருவேளை அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தா கூட சைக்காலஜி பகுதிக்கு நேரம் பத்தாம போயிருக்கும். இதுலதான் அந்த சுவாரஸ்யமான மனோரமா இயர்புக் தகவலும் வருது இல்லையா? இந்தியாவின் தானிய களஞ்சியம் பத்தின கேள்வி. அதுல என்ன அப்படி ஒரு விசேஷத? ஆமா, இதுதான் இந்த தேர்வின் போக்கையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவின் தானிய களஞ்சம் பஞ்சாப்ங்கிற பதில் இருக்கிற கேள்வி பொதுவா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்து வரல. அப்போ எங்க இருந்து வந்துச்சு? அது மனோரமா இயர்புக் மாதிரியான பொது அறிவு புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. இதன் உள்ளர்த்தம் என்னன்னா, பாட புத்தகத்தை மட்டும் படிச்சா போதுங்கிற காலம் முடிஞ்சு போச்சு. தேர்வாணையம் இப்ப பரந்த பார்வை கொண்ட செய்தித்தாள்கள், பொது அறிவு புத்தகங்கள்னு விரிவா படிக்கிற ஒருத்தரை தேடுது. இது வெறும் 1 மதிப்பெண்ணுக்கான கேள்வி இல்ல. இது தேர்வாணையத்தோட மனநிலையை வெளிப்படுத்துற ஒரு சாவி. மாத்துமா? வேற ஏதாவது வலுவான காரணங்கள் இருக்கா? நல்ல கேள்வி. இங்குதான் 2வது புள்ளி வருது. அதாவது தேர்வுக்கு எத்தனை பேர் வந்தாங்கங்கிற கணக்கு. ஓ, அட்டெண்டன்ஸ். ஆமா, தேர்வுக்கு விண்ணப்பிச்சவங்கல்ல சுமார் 30% பேர் தேர்வை எழுதவே வரலன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. 30%? இது பெரிய எண்ணிக்கையாச்சே. இது நேரடியாவே போட்டியாளர்களோட எண்ணிக்கையை கணிசமா குறைக்குது. 100 பேர் ஓடுற பந்தயத்துக்கும் 70 பேர் ஓடுற பந்தயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். கரெக்ட். அப்போ 3வது காரணம் என்ன? டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களால இந்த தேர்வுல பெரிய தாக்கம் இருக்குமே, அதை பத்தி என்ன சொல்றாங்க? அதுதான் 3வது புள்ளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரியான தேர்வுகளுக்கு தயாரானவங்க இந்த தேர்வை எழுதினது உண்மைதான். ஆனா இந்த வினாத்தாளோட தன்மை, குறிப்பா சைக்காலஜி பகுதியோட வடிவமைப்பு அவங்களுக்கும் ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். அவங்களுக்குமேவா? ஆமா, அதனால அவங்களால கூட 105, 110 கேள்விகளுக்கு மேல சரியா பதில் சொல்லியிருக்கிறது கடினம்னு ஒரு மதிப்பீடு இருக்கு. அவங்களும் சில கவனக்குறைவான தவறுகளை செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த 3 காரணங்களும் ஒன்னா சேரும்போது கட் ஆஃப் போன முறையை விட கணிசமா குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆக எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணி உடல் தகுதி தேர்விலையும் ஜெயிச்ச பிறகு கடைசி கட்டமான நேர்காணலுக்கு வர்றோம். இதுக்கு வெறும் 10 மதிப்பெண்கள் தான். ஆனா இதுவும் முக்கியம் தானே? இதுக்கு எப்படி தயாராகணும்னு ஆதாரம் ஏதாவது வழிகாட்டுதா? கண்டிப்பா. நேர்காணலுக்கு 1.2 அல்லது 1.3 விகிதத்துல, அதாவது சுமார் 2600 பேரை அழைக்கலான்னு ஒரு கணிப்பு இருக்கு.
இதுக்கு தயாராகிறதுக்கு சில முக்கிய பகுதிகளை குறிப்பிடுறாங்க. சொல்லுங்க. முதல்ல நடப்பு நிகழ்வுகள், குறிப்பா ஜான்வரி 2025ல இருந்து ஜூன் 2025 வரைக்கும். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 2024ல இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள்ல ஆழமான பார்வை தேவை. நடப்பு நிகழ்வுகள்னா சும்மா செய்திகளை படிச்சா போதுமா இல்ல வேற மாதிரி அணுகணுமா? நல்ல கேள்வி. வெறும் செய்தியா பார்க்காம அத ஒரு காவல்துறை அதிகாரியோட பார்வையில பார்க்கணும். உதாரணமா, ஒரு இடத்துல ஒரு புது சட்டம் வருதுன்னா அதனால சட்டம் ஒழுங்குல என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்னு யோசிக்கணும். துறை சார்ந்த கேள்விகள் நிச்சயமா இருக்கும். அதோட சில உளவியல் தொடர்பான கேள்விகளும் கேட்கப்படும்னு ஆதாரம் சொல்லுது. உளவியல் தொடர்பான கேள்விகளா? அதாவது சைக்காலஜி கொஸ்டின்ஸா? எஸ். அது எப்படி இருக்கும்? ஆமா, உங்க மனநிலைய சோதிக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு, உங்க மேலதிகாரி சட்டத்துக்கு புறம்பான ஒரு உத்தரவை போட்டா என்ன செய்வீங்க? அல்லது ஆஹா, இந்த மாதிரி சிச்சுவேஷனல் கேள்விகள். கரெக்ட். ஒரு வரியை போட்டு கட் பண்ணும்போது திடீர்னு ஒரு கலவரம் ஏற்பட்டா உங்க முதல் நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. உங்க நேர்மை, சமயோசித புத்தி, மன உறுதி எல்லாத்தையும் சோதிக்கிற ஒரு களம்தான் நேர்காணல். சான்றிதழ்கள் பத்தி ஒரு முக்கியமான குறிப்பு இருந்ததே, அது மறந்துடக்கூடாதே. அது மிக மிக முக்கியம். முதல் பட்டதாரி சான்றிதழ் அல்லது PSTM, அதாவது பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படித்ததற்கான இடஒதுக்கீடு சான்றிதழ் போன்ற சிறப்பு ஒதுக்கீடுகளுக்கான ஆதாரங்களை இப்போதே தயாரா எடுத்து வைக்கணும். ஏன் இப்பவே? ஏன்னா பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு சர்டிபிகேட் தேடி எடுத்த நேரம் இருக்காது. அந்த நேரத்துல தேவையில்லாத பதற்றப்படாம இருக்க இப்பவே எல்லாத்தையும் சரிபார்த்து ஒரு ஃபைல்ல போட்டு வைக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம்னு ஆதார அறிவுறுத்துது. இது கூட உங்களோட திட்டமிடும் திறனை காட்டுற ஒரு விஷயம்தான். ஆஹா, இந்த முழு அலசலோட சாராம்சம் என்னன்னா, எழுத்துத் தேர்வு மதிப்பெண்களை மட்டும் வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நம்பிக்கை இழக்கவும் வேண்டாம், அதிக நம்பிக்கையோட அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம். ஆமாமா. உடல் தகுதி தேர்வு தான் உண்மையான போட்டிக்களம். அதுக்கு ஒரு நாள் கூட வீணாக்காம சரியான டெக்னிக்கோட பயிற்சிய ஆரம்பிக்கணும். வினாத்தாள் கடினம் மற்றும் குறைவான வருகை பதிவு காரணமா கட் ஆஃப் குறைய அதிக வாய்ப்பிருக்கு. இதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி. நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இந்த தேர்வின் கடினத்தன்மையும் கேள்விகள் கேட்கப்பட்ட விதமும் வெறுமனே மனப்பாடம் செஞ்சு பதில் சொல்ற திறனை சோதிக்கிறதுக்காகவா? இல்ல, ஒரு சப் இன்ஸ்பெக்டரா களத்துல நீங்க சந்திக்க போற எதிர்பாராத சவால்களை சமாளிக்கும் திறனை சோதிக்கிறதுக்கான ஒரு புதிய அணுகுமுறையை தேர்வாணையம் கையாளுதா? அந்த சைக்காலஜி கேள்விகள் நீங்க பணியில சந்திக்கக்கூடிய உளவியல் அழுத்தத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பா இருக்கலாம். அப்போ தேர்வு முறை மாறுதா? சொல்லப்போனா தேர்வுங்கிறது இனிமே வெறும் அழிவை சோதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல. அது உங்க மன உறுதியையும் உடல் தகுதியையும் சமயோசித புத்தியையும் சோதிக்கிற ஒரு முழுமையான களமா மாறி இருக்கா? இதை நீங்க தான் சிந்திக்கணும்.